Hi friends, very good morning. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா CRI பம்ப் மேக்கில் மினி டிடர்ஜென்ட் பம்ப் செட் பார்க்குறோம். ஓகேங்களா, டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, டிவாட்டரிங் பம்பு, சீவேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு அது மாதிரி டைப்ஸ் பம்ப் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் இது ஆக்சுவலி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே பம்ப் இருக்கும். தென் வந்து ஒரு மோட்டரு, இது ஒரு போர்ட்டு, இது ஒரு கேபிள், தென் ஒரு கேட்லாக் செட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்னென்ன ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து பார்ப்போம். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மினி ட்ரெயினிங் பம்ப் செட் கொடுத்துருக்காங்க. ஹெச்பினா ஹார்ஸ் பவர், 1 ஹார்ஸ் பவர், கிலோவாட் 0.75 கிலோவாட்டு. மாடல் கொடுத்துருக்காங்க MS D750 320. ஓகேங்களா, நம்ம சிங்கிள் ஃபேஸு. நெட் வெயிட், இது எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஓகேங்களா, பெரிய பம்ப் செட்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். அது வந்து பார்த்தோன்னா 25 kg 10 kg இருக்கும். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எவ்வளோனா 6 kg. ஈஸியாக நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். பைக்கில் வச்சு கூட அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா, தென் இதில் என்ன வேறு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,434 கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கம்மியாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ நான் பண்ணி தரேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐட்டம் கோடு, ISO சர்டிஃபைடு, நெக்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் எவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பம்ப் பார்ப்போம். இதெல்லாம் பம்பு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தோன்னா லிமிட் சுவிட்ச், ஃப்ளோட் சுவிட்ச் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா இதில் இருக்க ப்ளக்கு. இது வந்து பார்த்தா இதை டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது, ப்ரெஷர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, இது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம என்னென்னா பம்பு இதை பார்த்துருவோம். இது மாடல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மாடல் MS D750, வோல்டேஜ் 230 வோல்ட்டு, ஹெட்டு 6.5 மீட்டர். ஓகேங்களா, ஹெட்டுனா பம்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஃப்ளோ மேலே தள்ளுது சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ஹெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 6.5 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா அது 2 பில்டிங். ஓகே, அது 2 ஃப்ளோர் தள்ளும். ஓகேவா, நம்ம 2 ஃப்ளோர் தான் தள்ளுமா அக்யூட்டாக சொல்ல முடியாது. இதோட அதிகமாக எடுக்கும். பிகாஸ் வந்து பார்த்தோன்னா பம்போட டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோன்னா மேலே நம்மளுக்கு ஃப்ரீயாக ஓப்பன் அண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெட்டு எவ்வளோ வேணால் தள்ளும். ஃப்ளோ 5 மெட்ரிக் கியூப் பர் ஹவர். ஓகேங்களா, ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா 5000 லிட்டர் பர் ஹவர். ஒரு ஹவருக்கு 5000 லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ எடுக்கும். ஓகேங்களா, தென் இதுலேயும் ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன சொல்லனா, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ரேஞ்சு நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஃப்ரீ ஹெண்ட் இருக்கிறதால வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ மாறும். இப்போ ஹெட்டு வந்து பார்த்தோன்னா 6.5னா எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், H மேக்ஸ், அதான் ஹெட் மேக்ஸிமம். ஓகேவா, 9 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, RPM ரெவல்யூஷன் பர் மினிட் 2900. ஓகேங்களா, தென் பவர் 740 வோல்ட்டு, ஆம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு 3.26 சிஆர்எஸ் பம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப காம்பேக்டான பம்பு. ஃபுல் பாடி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு SSL தான் இருக்கும். ஓகேவா, SS மீன்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் தான் இருக்கும். ஓகேங்களா, தென் இது வந்து பார்த்தோன்னா லிமிட் சுவிட்ச். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா எது கொடுத்துருப்பாங்கன்னா பம்பு வந்து நம்ம ட்ரையாக ஓட்டக்கூடாது. ட்ரையாக ஓட்டினா உள்ளே வந்து பம்பு 2 ஆஃபாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்று மோட்டர் சைடு, ஒரு பம்ப் சைடு. பம்ப் சைடு என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும், ஒரு இம்பலரு, மேலே ஒரு சீல் இருக்கும். ஓகேங்களா, மோட்டர் சைடு வந்து பார்த்தோன்னா மோட்டர் வித் காயில், அது ஒரு ரெடியில் இருக்கும். அதில் ஒரு ப்ளக் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளக் இருக்கும். இதில் ஆக்சுவலி நம்மளா பெனிஃபிட் இருக்குன்னா, நம்ம வந்து இது இப்போ ரெயின் டைம் வருது பார்த்தீங்களா. இப்போ ரெயின் டைமில் வந்து பார்த்தோன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்டாக்னட் ஆகி நின்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு இதுமாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல ஸ்லோப் பார்த்துட்டு பொறுமையாக வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டர் மாரி சின்ன நம்மள ஒரு காம்பேக்டாக ஒரு கட்டர். ஓகேங்களா, அந்த கட்டரில் வந்து பார்த்தோன்னா பம்ப் எடுத்து வச்சுட்டு ஸ்லோ பார்த்துட்டு, இப்போ மழையில் வந்து பார்த்தோன்னா தண்ணி எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துக்கே வரும். அங்கேருந்து பம்ப் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆனாகி இது வெளியே வந்து பார்த்தா டிவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அப்பார்ட்மெண்ட்டும் சரி, ஃப்ளாட்ஸும் சரி, நீங்கள் அங்கே வந்து பார்த்தோன்னா இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதனால் நம்ம பெனிஃபிட்னா நம்மளுக்கு கீழே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்து தண்ணி ஸ்டாக்னட் ஆகி நிற்காது. இப்போ தண்ணி ஸ்டாக்னட் என்ன ஆகும், மஸ்கிட்டோஸ் வரும், டெங்கு, அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எந்த இடத்துல ஸ்லோப் கம்மி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பிட்டு மாரி எடுத்துகிட்டு நம்ம சம்பு காங்கிரீட் சம்பளி கட்டி வச்சு அதை வந்து பார்த்தா அந்த பம்பை உள்ளே வச்சுட்டு இப்போ தண்ணி வந்ததுன்னா லிமிட் சுவிட்ச். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா லிமிட் ஆன் ஆகி வந்து பார்த்தோன்னா மேலே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து பம்ப் ஆன் ஆகியும் டீவாட்டரிங் வந்து தனியாக வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா தண்ணி நிற்காது. இன்னொன்று வந்து பார்த்தா இது பம்பு டிஸ்சார்ஜ். ஓகே, பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தோன்னா வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேனாச்சும் நம்ம நியர்பை கட்டரில் இல்லை வெளியே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு கட்டர் இருக்கும், அதில் விட்டுட்டு வச்சு தண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம ரெயின் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வாட்டர் ஸ்டாக்னட் ஆகுது. அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று வந்து பார்த்தா டேங்க் கிளீனிங் யூஸ் பண்ணலாம். டேங்க் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பம்பை வந்து பார்த்தோன்னா உள்ளே இறக்கி வச்சுட்டு நம்ம டீவாட்டர் பண்ணால் டேங்க் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பம்பு வந்து பார்த்தீங்கன்னா SSL இருக்கிறதால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கரோடா வர அந்த இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ பம்ப் லைஃப் ரொம்ப நாளாக வரும். இந்த பம்பில் நம்மளுனா நிறைய பெனிஃபிட் இருக்குன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது அதிகமாக எடுக்கும். இப்போ 5000 லிட்டர் பர் ஹவர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ அதிகமாக எடுக்கும்.
இப்போ இது இருக்குது, இந்த இதை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோ நம்மளுக்கு கம்மியாகும், பட் ப்ரெஷர் அதிகமாகும். ஓகேங்களா, நம்மளுக்கு இது பண்ணிடலாம், இது ப்ளக் பண்ணிடணும். ஓகேங்களா, இது நம்ம ப்ளக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோஸ் கிளாம்ப்பு, அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு கிளாம்ப்பு ஹோஸ் கிளாம்ப் அட்டாச் பண்ணுறோன்னா இதில் நம்ம ஃபிட்டிங் ஆகிடும். ஓகேங்களா, தென் இது த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தோன்னா இன்பில்ட்டாக வர த்ரெட். ஓகேங்களா, பாடியில் வர த்ரெட்டால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. தென் இதில் நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, பம்பை வந்து பார்த்தோன்னா ட்ரையாக ஓட்டக்கூடாது. ட்ரையாக ஓட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பம்பு வந்து பார்த்தோன்னா சீல் இருக்கும், உள்ள சீல் வந்து ட்ரை ஆகி அதில் வழியாக வாட்டர் என்ட்ரு ஆகி மோட்டர் போயிடும். ஸோ அது விஷயம் இருக்குது. தென் இந்த ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துருக்காங்க, இது பைபாஸே பண்ணக்கூடாது. எதனால் சொல்கிறேன், இப்போ வாட்டர் லெவல் இருந்ததுன்னா பம்ப் ஓடும். இப்போ லெவல் இல்லைன்னு வச்சுக்கலாம், பம்ப் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். அது ட்ரிப்ஸ் வேறு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் தண்ணி இல்லாமல் ஓடிச்சுன்னா, மோட்டர் ட்ரையாக ஓடிச்சுன்னா, தண்ணி இல்லாமல் ஓடிச்சுன்னா மோட்டர் ஹீட் ஆகும். இப்போ அந்த ஹீட் சீலில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் என்ட்ரு ஆகி மோட்டர் காயில் போடும். நகை இதில் இன்னொரு இது இருக்குது, இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிள் வந்து பார்த்தோன்னா பிடிச்சி நம்ம இழுக்க எக்காரத்தை கூட இதை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் உள்ளே இருக்கும்போது இழுத்துனா இதில் வாட்டர் என்ட்ரு ஆகி நம்ம இதுலேயும் காயில் போடும். ஸோ அதனால இந்த போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மேலே இந்த இது கொடுத்துருப்பாங்க, அழகாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுவும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இல்லை ஒரு ரோப் கட்டிட்டு அழகாக மேலே தூக்கிட்டு அழகாக இறக்கணும். நீ எக்காரத்தை கூட இது பிடிக்காது. ஓகேங்களா, இதில் இருக்க மைனஸ் இது ஒன்று இருக்குது, இது பாடி இன்பில்ட் பாடி, இதை த்ரெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ட்ரையாக ஓட்டக்கூடாது. கீழே ஸ்டெயினர் இருக்கும், நம்மளுக்கு பார்த்தால கிளியராக தெரியும். அது வந்து பார்த்தோன்னா உள்ள டெப்ரிஸ்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே வந்து கொடுக்கும். பட் இம்பலரில் வந்து டேமேஜ் ஆகிற சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ சீவேஜில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு அவ்வளோ இருக்காது, வாட்டர் டேங்க்லேயும் அவ்வளோ இருக்காது. தென் அதர் தென் வேறு இடத்துல என்ன போடுறீங்க, காங்கிரீட் ஏரியாவில் என்னாச்சும் போடுறீங்க, சிவில் ஒர்க் என்னாச்சும் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சுற்றி ஒரு ஸ்ட்ரெயினர் மாரி சும்மா எதனாச்சும் ஒரு பக்கெட்டு அதை வச்சுட்டு அதுக்குள்ளே பம்ப் வச்சு நம்ம ஃப்ளோ ஒன்று நல்லா இருக்கும். நம்மளுக்கு பம்பு இம்பலர் அடிக்காமல் நல்லாயிருக்கும். தென் இதில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பம்பில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு. இந்த பம்பு வந்து பார்த்தா ரொம்ப காம்பேக்ட்டு, ஆனால் வெயிட் 6 மீட்டர் தான். இப்போ வீட்டில் வந்து பார்த்தோன்னா யாரோட இந்த பம்ப் எடுத்து போய் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது இன்னொன்று என்ன பெனிஃபிட் இதில் இருக்குன்னா, இந்த பம்புக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் ஒரு டிப்ஸ் வச்சு மாதிரி இருக்கும். கடையில் ELCB MCB சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை நம்ம வாங்கி அதில் நம்ம ப்ளக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் பம்பு என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரிப் ஆகிடும். ஓகேங்களா, பம்பு நம்ம ட்ரிப் ஆகிடுச்சு என்னடா பம்பு உள்ளன்னு செக் பண்ணோம்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்ம எதோ தப்பு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், லெவல் வந்து கம்மியாக இருக்குது, பம்பு ஓடி ஹீட் ஆகிருக்கு. ஸோ அது பேர் நம்ம தப்பு பண்ணோம். அது பண்ணதால் தான் வந்து பார்த்தோன்னா ட்ரிப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதை நம்ம போட்டுதான் இன்னும் நம்மளுக்கு சேஃப்டி. பம்பு வந்து பார்த்தா லைஃப் லாங் வரும். ஓகேங்களா, CRMனால வந்து ரொம்ப இம்பாக்டாக இருக்கும். தென் வந்து பார்த்தோன்னா கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப எவ்வளோ லென்த்து பாருங்கள், 3 to 5 மீட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சம்பிள் அழகாக உள்ளே விட்டுட்டு நம்ம அழகாக மேலே எடுக்கிறதுக்கு காம்பேக்டாக, தென் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மெயின் இதாங்க, இதில் இந்த ட்ரிப்ஸ் வச்சு பைபாஸ் பண்ணக்கூடாது, இந்த கேபிள் இழுக்கக்கூடாது, இந்த த்ரெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பம்பு கீழே வந்து பார்த்தோன்னா அழகான வந்து பார்த்தோன்னா இப்போ சம்புன்னு வச்சிங்களேன், இப்போ சம்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிசைன் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் சம்பில். அவங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு பிட்டு மாரி அதில் வச்சுருப்பாங்க. அதில் வச்சுருந்தான்னு வச்சுங்களேன், பம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களே மேலே வைக்கிறீங்கன்னா மேலே வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர், இப்போ ஒரு அடிக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி மேலேயே ஸ்டாக்னட் ஆகிருக்கும். அதனால் பம்பு ட்ரிப் ஆகிடும். இப்போ தண்ணியை வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சு திருப்பி அதில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பம்பு கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கீழே ஒரு பிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல. பம்பை நம்ம பார்த்து சூப்பராக ஹேண்டில் பண்ணோம்னா லைஃப் லாங் ரொம்ப நாள் சூப்பராக பம்பு வரும். பம்பு நல்லா மேய்க்குங்க, நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது தான் என்ன இருக்குது, ஒரு கேட்லாக் கொடுத்துருந்தாங்க, அந்த கேட்லாகில் தான் இருக்கும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, பம்பு நான் சொன்னது அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்பு. வாட்டர் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிடுச்சிங்கன்னா அதே பம்பு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பம்பு கனெக்ஷனில் இருந்ததுன்னா அதே ஆட்டோமேட்டிக்கான ஆகிடும். இப்போ வாட்டர் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ஆஃப் ஆகிடும். அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸ்டார்ட்டு இது லிமிட் சுவிட்ச் டாப்பில் போய்ட்டு வரது கொடுத்துருப்பாங்களா, செட்டிங் ஆஃப் ஃப்ளோட் சுவிட்ச் அது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருங்க. இதனால் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரெயின் வீட்டில் வந்து ஒருத்தர் நம்ம போட்டு கொடுத்துருந்தோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருந்தோம். அவங்களும் இது மாடல்னு கேட்டிருந்தாங்க, இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரெயின் டைமில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் அதிகமாக வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு சிம்பிளாக ஒன்று தான் அவங்ககிட்ட சொன்னோம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு ஏரியாவை கால்குலேட் பண்ணுங்கள், எவ்வளோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வாட்டர் வரும், லென்த்து பிரெத் ஹைட் வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஸ்லோப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்லோப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிட்டு மாரி கட்டியாச்சு. பிட்டு மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஸ்கொயராக ஒரு பிட்டு மாரி ஒரு 1 மீட்டர் கீழே கட்டிட்டு அதில் பம்பு வச்சாச்சு. பம்பு வச்சு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிட்டில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பிட்டில் வந்ததுன்னா என்ன ஆகும், இப்போ தண்ணி லெவல் கம்மியாக இருக்கும். இப்போ தண்ணி லெவல் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பம்பு ஸ்டார்ட் ஆகி தண்ணியில் வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஓகேங்களா, தண்ணி டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு வாட்டர் உள்ளே நிற்காது. நம்ம செம்ம பெனிஃபிட் இது. ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வர போகிறது கிடையாது, வர டைம் வந்ததுன்னா இது ரொம்ப அட்வான்டேஜ். ஓகேங்களா, அதை வச்சு தனியாக வந்து இந்த ரெயினை கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா வச்சுக்கலாம் மேன் பவர் காஸ்ட் அதிகம்,
டைமிங் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பம்ப் ஒன்று வாங்கி இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சிங்களேன், ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. தென் ஓவர் தான் இப்போ 15 ஃப்ளட் வந்து பார்த்தீங்களா, அதுமாரிலாம் வந்ததுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுமாரி வந்தால் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதோட பெரிய பம்பாக வைக்கணும். 1 lakh டிஸ்சார்ஜ் பெர் ஹவர் அதுமாரி பம்ப் நம்ம வைக்கணும். பட் அது வச்சாலும் நம்மளுக்கு வெளியே போகிறதுக்கு இடம் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது. என்னடா நீ பம்ப் வச்சா தண்ணி வெளியே போகும், ஸோ நீ ஏன் போகலன்னு சொல்லிட்டு அதை நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ சின்ன ஃப்ளட் அதுமாரிலாம் வந்ததுன்னா ஓகே, இதை வச்சு நம்ம அழகாக சர்வே பண்ணி சூப்பராக அந்த அப்பார்ட்மெண்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, மோர் தென் வந்து பார்த்தோன்னா தண்ணி ஃப்ளட்டு வந்து பார்த்தோன்னா மழை ஒரு 5 நாள் பேஞ்சு வந்து பார்த்தோன்னா நடியில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சிங்கன்னா கூட நம்மளை அதுக்கப்புறம் இந்த வச்சு அந்த ஏரியாவை டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது மெயின் இதை பாருங்கள், பம்ப் லிக்விட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் லிக்விட் டெம்பரேச்சர் 40 degrees கண்டினியூஸ்லி. ஓகேங்களா. அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கும். வேறு எதுவும் அட்மாஸ்பியரிக் தான் இருக்கும், வேறு இது இருக்காது. pH வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிட்வீன் 6 and 8.5. pH வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமிலத்தன்மை காரத்தன்மை தமிழில் சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ 1 to 5 ஆசிடு, 7 நியூட்ரலு, 8 to 14 பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஃப்ளூயிடை வந்து பார்த்தோன்னா அதுக்கடுத்த பிளேஸில் நம்ம ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசிட் இருக்க இடத்துல வந்து பார்த்தோன்னா சம்திங் ஏதோ ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க, அந்த இடத்துல போடுறாங்க. அதுமாரி இருந்துன்னா போடக்கூடாது. ஓகேங்களா. போச்சுன்னா உள்ளே கரட் ஆகிடும். இன்னும் உள்ளே வந்து பார்த்தோன்னா கேஸ்கெட் இருக்கும். இந்த கேஸ்கெட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பம்பே டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வாட்ரு, சீவேஜ் வாட்டர் அதுமாரிலாம் போடலாம். ஆசிட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா இது தனி எம்ஓசி தனியாக இருக்குது. எம்ஓசி மீன்ஸ் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பிபி, பாலிப்ரோப்ளின், அதுமாதிரி நிறைய பம்ப்ஸ் இருக்குது. அதுமாதிரி மாடல் தான் போகணும். இது ஒன்லி ஃபார் வாட்டர். அண்ட் வந்து பார்த்தோன்னா க்ளீனிங் பர்பஸ், அதுமாதிரி ரெயின் வாட்டர் க்ளீனிங் பர்பஸ். இப்போ நம்ம வாட்டரில் எவ்வளோ pH இருந்துற போது சொல்லுங்கள், 6.5 to 7 இருக்கும். அவ்வளோதான். அதிகபட்சம் போனால் 5 கூட ஓகே, மோஸ்ட்டாக இருக்காது சொல்கிறேன். 7 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. மோர் தென் வந்து பார்த்தோன்னா 4, 3 அதுமாரிலாம் போடுதுன்னா பம்ப் நம்மளுக்கு இஷ்யூ வரும். அது கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் அதுமாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து சேஃப்டி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரபுளு, காசு, ரெமெடி சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் கொடுத்துருப்பாங்க. மோட்டர் ஒர்க் பண்ணல என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ப்ளக் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன ரெமெடினா நம்ம கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னதான் வந்து பார்த்தா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. நான் சொன்னது வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பம்பு லைஃப் லாங் வரும். ஸோ இந்த பம்பை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணுறேன், அதில் 10,000 போடுறதில்ல, நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7.5 கிட்ட நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ எதுவும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ரெயின் வாட்டர் டைமில் நம்மளுக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். வேல்யூ ஃபார் மணிங்க இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஒன் டைம் வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம டேங்க் க்ளீன் பண்ணணும், டேங்க் க்ளீன் பண்ணுறது கூட நம்ம எடுத்து மேலே போட்டு டிவாட்டர் பண்ணி நம்ம டேங்க் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ 2 லிட்டர் 3 லிட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தோன்னா பாதி தண்ணி இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம அதை எடுத்து முண்டு வெளியே ஊற்றிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. இதை பம்பு போட்டோன்னா அழகாக வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிருப்போது நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப இம்பேக்டான பம்பு. நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த பம்பு பாருங்கள், உங்கள் லுக்கே எவ்வளோ ஆசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பம்பு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இது வந்து கிளியராக எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்தது, இதை வந்து என்ன பண்ணணும், எங்கே வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், உங்களால் கிளியராக ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.